நாம் இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை மாலைதோறும் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையில் இரட்டிப்பான நன்மை என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பைபிள் ஸ்டடியில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்லிட்டு நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து லைனாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆதி ஆகமத்தில் தொடங்கி ஒன்று ஒன்றா வந்துன்னு இருக்கிறோம். 13வது அதிகாரத்தில் வந்து இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதி ஆகமம் 13வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள் வாசித்து நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்லேருந்து நான் வாசிக்கிறேன், எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம், அவருடைய மனைவி சாராள், ஆபிராமுடைய அதாவது அண்ணன் பையன் லோத்து தென் திசையில் வர்றாங்க. எகிப்தை விட்டு தென் திசையில் வர்றாங்க. 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆபிராமை அழைக்கிறார். ஆபிராம் நீங்கள் வருது பார்த்தீங்களா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆபிரகாம், அவர் பேர் என்னன்னா ஆபிரகாம். ஆனால் இந்த ஆபிராம் தான் இங்கே இருக்கும். ஏன்னா தேவன் ஆபிராம் என்கிற பெயரை ஆபிரகாம் அப்படின்னு மாற்றுறாரு. அவர் எங்கே மாற்றுறாருன்னா பின்னாடி ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். இந்த ஆபிரகாம் கூட என்ன பண்ணுவார், ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். இந்த உடன்படிக்கை பண்ணும்போது தேவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா யாவே, யெகோவா யாவே. அந்த தேவனுடைய பெயர்லேருந்து அந்த எடுத்து யாருக்கு கொடுப்பாருன்னா ஆபிராம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆபிரகாமுடைய பெயரில் நடுவில் யாரை வைக்கிறார்னா அவரை வைக்கிறாரு. நடுவில் ஆபிராம்ன்ற வார்த்தையில் ABRAல நடுவில் எடுத்துன்னு வச்சோடனே அது ஆபிரகாம். அப்போ இது எதற்கு அடையாளம்னா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு எல்லாருக்குமே இனிஷியல்ன்ற ஒன்று இருக்கும். இனிஷியல் எதுக்கு போடுறோம்? எங்கள் அப்பா இவர் தான் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு எல்லாமே இவர் தான் சொல்கிறதுக்கு. இனிஷியல் எதுக்கு போடுறோம்? எனக்கு எல்லாமே இவர் தான் சொல்கிறது தான் இனிஷியல் போடுறோம். சில நேரத்தில் இந்த அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகி நீ அப்பா இல்லை நான் புள்ள இல்லைன்ற அளவுக்குலாம் கூட போயிடும். பிரச்சனை முத்தி பெருசாகிடும். அப்படி போய்ட்டோன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ண தெரியல, அந்த ஆள் பேரை நான் என்ன பண்ண மாட்டேன், இனிஷியலாக போடவே மாட்டேன் என் பேரில். அப்படிலாம் நான் ஆட்களை பார்த்துருக்கிறேன். அப்போ இனிஷியல் எதுக்குன்னா இவருக்கு எல்லாம் இவர் தான், இவர் பிறந்தது இவர் மூலமாக பிறந்தார், இவரை எல்லாமே உதவி செய்கிறதுலாம் யார் தான் செய்கிறாரு, இவர் தான் செய்கிறான்றதுக்கு இனிஷியல். கல்யாணம் ஆகிட்ட உடனே பாருங்கள், பெண்களுக்கு அந்த இனிஷியல் என்ன ஆகிடுது, மாறிடுது. அப்போ கல்யாணம் பண்ண பிறகு மனைவிகளுக்கு யார் தான் செய்யணும், யார் இனிஷியல் போட்டுக்கிறாங்களோ அவங்க தான் செய்யணும். அப்பாக்கிட்ட போய் அனுப்பக்கூடாது, உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் வாங்கினு வா, அப்பா இனிஷியலாக போட்டு வச்சுக்கிறாங்க. கணவர் இனிஷியல் தானே போட்டுக்கிறாங்க. கல்யாணம் ஆன பிறகு மனைவிங்க தகப்பனாருடைய இனிஷியலை எடுத்துட்டு கணவருடைய இனிஷியல் தானே போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கணவர் தான் எல்லாம் செய்யணும்னு அர்த்தம். அப்பா வீட்டில் போய் வாங்கினுவான்னு சொன்னால் அப்போ அவங்க ஒய்ஃபு எங்கள் அப்பா இனிஷியலே நான் போட்டுக்கிறேன்னு என்ன சொல்லுவீங்க? இனிஷியல் மட்டும் என் பேரை இனிஷியலாக போடணும், ஆனால் ப்ரொவிஷனலாக எங்கே வாங்கிட்டு வரணும்? இல்லை, அது தப்பு. உங்கள் யார் இனிஷியல் இருக்குதோ அவங்க தான் மனைவிக்கு எல்லாமே செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்போ இது இப்போ இதெல்லாம் இந்த காலத்தில் தான் வருது. ஆனால் மனுஷனை ஆதியில் சிருஷ்டித்த கடவுள் அப்போவே அவனுக்கு என்ன பண்ணிட்டார்னா அவருடைய இனிஷியலை நடுவில் கொடுத்துட்டார். ஆபிராம் என்று சொல்லப்படுகிற ஆபிராமுக்கு அவருடைய இனிஷியலை கொடுத்து ஆபிரகாம் மாற்றிட்டார். அதனால தான் பாருங்கள், இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளுக்கெல்லாம் இனிஷியல் என்ன இனிஷியல் வேணாலும் இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கின பிறகு நம்மெல்லாம் ஜே தான். இயேசுவை ஏற்றுக்கிற பிறகு நம்ம வாழ்க்கையில் என்னதான் ஜேதா. ஆமாம், அது ஜேடா, அது ஒரு வெற்றி. ஜேன்றது பார்த்திங்கன்னா வெற்றிக்கு அடையாளம். ஆமேன். ஆமாம், அதனால் நம்ம லைஃப்லாம் ஜேல தான் இருக்கும். ஆமாம், ஒன்றும் ஃபெயில் ஆகாது, கவலைப்படாதீங்க. உங்கள் பேர் சரியில்லை, உங்கள் இனிஷியல் சரியில்லை, உங்கள் அப்பா பேர் சரியில்லை, அப்பா சரியில்லை, அந்த குப்பையெல்லாம் கவலைப்பட்டு மனசில் போட்டு வச்சிக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தகப்பன்.
அவர் எனக்கு எல்லாமே செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டு நிற்கும். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை என்ன பண்ணுறாரு? உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு லைஃப் அப்படி ஓட்டிக்கணும். எப்பவுமே பாருங்கள், நம்ம நெகட்டிவ் நிறைய பார்க்கக்கூடாது. எதை பார்க்கக்கூடாது? நெகட்டிவ்னா என்னது? பிற்போக்கு. உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் இல்லையோ அதையே நிறைய பார்க்காதீங்க. உங்கள் லைஃப்பில் இல்லாததை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு தெய்வமாக, தகப்பனாக, எல்லாவுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஆபிராம் அப்படின்னு தொடங்கினா, ஆபிராம்னா ஆபிரகாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம படிக்கும் போது அதான் படிக்கணும். ஏன்னா தேவன் ஆபிரகாம் கூட என்ன பண்ணல, இன்னும் ஒரு உடன்படிக்கை பண்ணல. உடன்படிக்கை பண்ணி அப்படி இன்ஷியலை கொடுக்கல. அதனால் இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேர் ஆபிராம். அந்த ஆபிராம்ன்றதை தான் நம்ம படிக்கிறோம். ஓகே, அவங்களாம் கிளம்பி வரும்போது அவர் கூட லோத்தம் வராரு. 2வது வசனம், ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். நம்ம அதில் இன்னொரு அடுத்தது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். அப்போனா நம்மளாம் எப்படி இருக்கணும்? நம்மளும் சீமாட்டியாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் இருக்கிறோமானா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஆபிரகாமை அழைத்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவர் லெவலில் இருக்கிறாரு. அவர் ஆபிரகாமை சீமான ஆக்கினார்னா என்னையும் சீமான ஆக்குவார், உங்களையும் சீமான ஆக்குவார், சீமாட்டி ஆக்குவார். அவர் சைடில் நோ ப்ராப்ளம். ஆனால் இப்போ நம்ம சைடில் தான் ஆல் ப்ராப்ளம். ஆனால் நம்ம சைடில் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் மகனே மகளே, நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். சிலுவையில் என்னைக்கு இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தாரோ அன்றைக்கே உங்களுக்கு தேவையான சுகத்தை கொடுத்துட்டார், பலத்தை கொடுத்துட்டார், ஆரோக்கியத்தை கொடுத்துட்டார், சமாதானத்தை கொடுத்துட்டார், சந்தோஷத்தை கொடுத்துட்டார், வெற்றியை கொடுத்துட்டார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவருடைய ஜீவனை கொடுக்கும் போதே உங்களுக்கு சேர்த்து கொடுத்து விட்டார். அவர் கொடுத்தவர் என்ன சொல்கிறார்? நான் கொடுத்துருக்கிறேன், நீ எடுத்துக்கோ. அண்ணா நிறைய ரசம் காய்ச்சி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ரசம் ஊற்றணும் சாப்பாட்டுக்கு, என்ன பண்ணணும்? அண்டால ரசம் இருந்தாலும் கரண்டி போட்டு மொல்லனா சாப்பிட்றவங்களுக்குன்னா ஊற்ற முடியாது. ரசம் ஊற்ற முடியுமா? முடியாது. அது மொல்றதுக்குன்னு ஒன்று வேணும் இல்லை? அது போல் இயேசு எவ்வளோதான் கொடுத்துருந்தாலும் அதை எடுக்கிறது உங்களுடைய விசுவாசம். ஏன் கிறிஸ்தவங்க நல்லா இல்லை? விசுவாசம் இல்லை. ஒருத்தருக்குள்ளே விசுவாசம் இருக்குதா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப நெகட்டிவாக பேசின்னுக்கிறாரு அப்படின்னா அவருக்குள்ளே விசுவாசம் இல்லை. எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பம் இப்போ தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு, எங்கள் குடும்பம் மோசமான குடும்பம் பாஸ்டர், எங்கள் குடும்பத்தில் பிறந்த எவனுமே உருப்படலை பாஸ்டர், நானும் அப்படி தான் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். நான் சொல்கிறேன், உனக்கு விசுவாசமே இல்லை. ஆமாம், உன் வார்த்தை நீ யார் என்று வெளிப்படுத்துகிறது. நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கிறன்றத எது வெளிப்படுத்துது? வார்த்தை வெளிப்படுத்துது. ஏன்னா விசுவாசம் இருதயத்தில் உண்டாகிறது, இருதயத்தின் நிறைவினால் தான் வார்த்தையும் வெளியே வருகிறது. விசுவாசம் எங்கே உண்டாகுது? இருதயத்தில் உருவாகுது. வார்த்தை எங்கிருந்து வருது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போது அங்கே என்ன இருக்குதுன்றதை எது தான் காட்டி கொடுக்கணும்? வார்த்தை தான் காட்டி கொடுக்கும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிறது நல்ல காரியம், ஞானஸ்நானம் எடுத்தது நல்ல காரியம், சபைக்கு போவது நல்ல காரியம். ஆனால் நீங்கள் போகிற சபையில் சத்தியம் பேசப்படுகிறதான்றது கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நீங்கள் போகிற சபையில் உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை போதித்தால், அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டால், அந்த வார்த்தைகள் உங்களுடைய ஆத்துமாவிலே இருதயத்தில் போகும். அது உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும். உங்கள் வாயில் விசுவாசமுள்ள வார்த்தைகள் வரும். அப்படி விசுவாசமுள்ள வார்த்தையை உண்டாக்காத சபைக்கு போனால் அங்கே பயங்கள், தோல்வி எண்ணங்கள், கடவுள் செய்ய மாட்டார். கவனிங்க, நான் அதுதான் சொல்கிறது. ரொம்ப ரொம்ப சொல்கிறது என்னென்னா,
இயேசு படகுல கிடையாது. 12 சீடர்கள் படகுல இருக்கிறாங்க. இயேசு சொல்றார், அக்கறைக்கு போங்க, நான் வந்து சேர்றேன்ட்டாரு. 12 பேரும் படகு எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க. கடல் கொந்தளிக்குது, காத்து வீசுது, படகு அந்த கரைக்கு கொண்டு போக முடியல. என்ன ஆகுது, சீடர்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். இயேசு எது மேல் நடந்து வர்றாரு? கடல் மேலே நடந்து வருகிறார். இதை கண்ட சீஷர்கள்லாம் பயந்து அலறுகிறார்கள். ஆவேசம் ஆவேசம் அப்படின்றாங்க. ஆவேசம்னா அது ஒரு பேய் பிசாசுன்ற மாதிரி வார்த்தையில் சொல்கிறாங்க. கடலில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிறோம், பேய் வேற வருதுன்ற மாதிரி. ஆனால் அப்புறம் இயேசு அவருடனே பேசி, நான் தான், பயப்படாதிருங்கள். என்ன சொன்னார்? நான் தான், பயப்படாதிருங்கள். சில நேரத்தில் இயேசுவை நம்ம எப்படி தான் பார்க்குறோம்? அப்படி தான் பார்க்குறோம். இயேசுவை அவர் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும். நான் தான், பயப்படாதிருங்கள். அப்போ இயேசுக்கிட்ட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பயப்படாமல் இருக்கணும். அதான் பாயிண்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு? பயப்படுறாங்க. ஆனால் இயேசு வந்து சீடர்களை பயமுறுத்தியே வைக்கல. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அவங்க பயப்படுறாங்க, இயேசுவை பார்த்து என்னமோ ஏதோ நினச்சி பயப்படுறாங்க. ஆனால் அவர் அவங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நான் தான், பயப்படாதிருங்கள். அப்போ அவர் என்ன விரும்புகிறாருன்னா, அவருடைய பிள்ளைகள் அவரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. கர்த்தரை கனம் பண்ணணும், கர்த்தரை மரியாதை செலுத்தணும். பயத்திலே 2 வகையான பயம் இருக்குது. கர்த்தர் நம்மளை சாவடிச்சிடுவார், காயை உடைச்சிடுவார், காலை உடைச்சிடுவார், மண்டையை உடைச்சிடுவார், வேலையை பிடிங்கிடுவார், பிஸ்னஸை பிடிங்கிடுவார், நம்மளை ஓட்டாண்டி ஆக்கிடுவார், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். இப்படின்னு சொல்லி நினச்சி பயப்படுற பயம் ஒரு பயம். அதே சமயம் அவரை கனம் பண்ணி நம்ம கொடுக்குற மரியாதை ஆகிய பயமும் ஒரு பயம். ஆனால் இன்றைக்கி சபை என்ன பண்ணுதுன்னா, இதில் தான் தொடங்குது. நல்ல பயத்தில் தொடங்கி கெட்ட பயத்தை உருவாக்கினா போயிடுது, டெவலப் ஆகினே போகுது. சபைகளில் கர்த்தரை குறித்து கர்த்தருடைய பயத்தை போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி ஒரு தலைப்பை எடுத்து கர்த்தருக்கு பயப்படணும்னு சொல்லி, கர்த்தருக்கு எப்படிலாம் பயப்படணும்னு சொல்லி அதை வந்து நெகட்டிவில் கொண்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி கொண்டு போயிட்டாங்க? நெகட்டிவில் கொண்டு போயிட்டாங்க. நெகட்டிவ்லன்னா பிற்போக்காக எப்படி கொண்டு போயிட்டாங்க? நீ 7 மணிக்கு ஆராதனைக்கு 7 மணிக்கு வரல, 7:05 வந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு ஜெபத்துக்கு பதில் எப்படி கொடுப்பாரு? நீ 5 நிமிஷம் தானே லேட்டாக வந்த, அவர் 5 நாள் கழித்து பதில் கொடுப்பார் போ. எப்படி கொண்டு போயிட்டாங்க? நெகட்டிவில் போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நல்லது தான். ஆனால் அதை எப்படி கொண்டு போயிட்டாங்க? ரொம்ப நெகட்டிவில் கொண்டு போய் இன்னைக்கு ஜனங்க பார்த்தீங்கன்னா இயேசுக்கிட்ட இருக்கிறாங்க, ஆனால் தைரியமாக இல்லை, பலவிதமான பயத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் கேட்குற பிரசங்கம் உங்களை இயேசுக்கிட்ட சேர்க்கணுமோ ஒழிய இயேசுவை விட்டு தூரப்படுத்தக்கூடாது. நீங்கள் கேட்குற பிரசங்கங்கள் இயேசுவிடம் உங்களை கிட்ட சேர்க்கணும். ஒரு பிரசங்கம் கேட்டு போகிறீங்க, எப்படி போனோம்? சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி ஒரு பிரசங்கம் கேட்டோம், ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு சமாதானமாக இருக்குது, ஒரு விசுவாசமாக இருக்குது, ஒரு தைரியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு செய்தியை கேட்டு போகிறீங்க. போகும்போதே காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியல. சோத்திர ஆண்டவரே, ஐயோ பண்ணலனா என்ன ஆகும்? பண்ணலனா என்ன ஆகும்? நாளைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பண்ணலனா உன்னை காலை உடைப்பார், கையை உடைப்பார், உன்னை என்னென்னலாம் பண்ணமோ பண்ணிவிடுவார், உனக்கு ஒன்றும் வராது, உனக்கு சாபம் வந்துடும், உன் வீட்டில் பிசாசு வந்துடும். இப்படிலாம் கேட்டுட்டு ஒரு பயத்தோடு போகிறாங்க. 4 மணிக்கு ஜெபம் பண்ண முடியுமா? ஐயோ, இப்போ அங்கே அன்பே இல்லை. கர்த்தரை நேசித்து ஜெபம் பண்ணுமேன்ற ஒரு பாரம் இல்லை. என்ன பாரம் இருக்குது? பண்ணலன்னா பிசாசு வந்துடுவானே, குடும்பத்தில் வந்துடுவானே, வீட்டில் வந்துடுவானே, எல்லாத்துலேயும் வந்துடுவானே, எல்லாத்தையும் நாசம் பண்ணுவானே, என் நிலமை ஐயோ இது என்ன வழி இருக்குதுன்னு தெரியலையே, கடவுளே எனக்கு தானே என்ன பண்ணணும், எழுச்சி ஜெபம் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கேட்குற பிரசங்கம் சரி கிடையாது. இதே ஒரு வேளை போகும்போது நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் நாளைக்கு 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன், 5 மணிக்கே ஜெபம் பண்ண விரும்புகிறேன், அவரை நேசிக்கிறேன், நான் அவர் சமூகத்தில் இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மனநிலையில் போனீங்கன்னா நீங்கள் போகிறது ரைட், நீங்கள் கேட்ட பிரசங்கம் ரைட்டு. அப்படி இல்லாமல் ஐயோ பண்ண முடியலன்னா எனக்கு ஆபத்து வந்துடும், பண்ண முடியலன்னா எனக்கு நஷ்டம் வந்துடும், பண்ண முடியல எனக்கு சாபம் வந்துடும்
அப்படின்னா நீங்கள் கேட்குற பிரசங்கமே ராங்கு. நீங்கள் இப்படிப்பட்ட பிரசங்கம் கேட்டு நல்லாவே இருக்க முடியாது, நல்லாவும் வர முடியாது. நீங்களும் நல்லா இருக்க போகிறது கிடையாது, உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்க போகிறது கிடையாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப முக்கியம், இயேசுக்கிட்ட வந்து பயத்தோடு இருக்கக்கூடாது, பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். இயேசு நம்மளை பயமுறுத்துகிற தெய்வம் கிடையாது, நம்முடைய பயங்களை நீக்குகிற தெய்வம். அதுதான் 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்றதுன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இன்னொரு இடத்துல பவுல் எழுதுறாரு, தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேர கடவோம். கிருபாசனத்துக்கிட்ட வரக்கூடாது. பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கிருபாசனம் வச்ச இடத்துல வரக்கூடாது. கிருபாசனத்தை எப்படி வச்சாங்க தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் சபையில் ஆசரிப்பு கூடாரம் இந்த ஒரு இடம் வச்சுருவாங்க. இந்த இடம் வந்து பெரிய திரை, மேலேருந்து பெரிய திரைச்சலை போட்டு அந்த திரை வந்து காற்றுலலாம் பறக்காதபடிக்கு நல்ல தடிப்பாக, ரொம்ப திக்கான பல துணிகளை போட்டு தடிப்பாக செய்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, காற்று அடித்தா கூட அது பறக்காது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக செஞ்சு திரைச்சலை வச்சுருவாங்க. இதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா கிருபாசனம் இருக்கும். கிருபாசனம் எங்கே இருக்கும்? இதுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 6 துளிர்த்த கோல், அப்புறம் தேவனுடைய 10 கட்டளைகள் எழுதப்பட்ட 2 கற்பலகைகள், அப்புறம் கொஞ்சம் மன்னா, இதெல்லாம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடுற இடத்துல கிருபாசனம் இருக்கும். உடன்படிக்கை பெட்டியை மூடுறதுக்கு மேலே என்ன இருக்கும்? கிருபாசனம் இருக்கும். கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துன்னு வரும்போது ஒருத்தன் உடன்படிக்கை பெட்டியை பார்த்தான், செத்துட்டான். ஆனால் மேலே இருக்கிற கிருபாசனத்தை பார்க்குற வரைக்கும் சாவலை. மேலே இருக்கிற கிருபாசனத்தை பார்க்குறான், எல்லாரும் பார்க்குறான் கிருபாசனத்தை. உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வராங்க இல்லைங்களா? ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுறாங்க? தாவீது காலத்தில் எடுத்துன்னு வராங்க. ஓபேத் ஏதோம் வீட்டிலேருந்து தாவீது நகரத்திற்கு உடன்படிக்கை பெட்டியை எடுத்துன்னு வரும்போது கவனிங்க என்ன நடக்குது. அந்த பெட்டி வரும்போது அந்த பெட்டி எப்படி இருக்கு? உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கணும்? உள்ளே வந்து இந்த 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள், மன்னா, 6 துளிர்த்தக்கோல் இருக்கும். அதுக்கு மேலே கிருபாசனம் அப்படின்னு இருக்கும். அந்த கிருபாசனத்தை எல்லாரும் பார்க்குறான், சாவில் நல்லாக்குறான். ஆனால் அந்த பெட்டி ஆடும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த பெட்டியை திறந்து, அதுதான் விஷயம் என்னென்னா, பெட்டி ஆடுது, பெட்டியை பிடிச்சி தொட்டான் பாருங்க, பெட்டிக்குள்ளே இருக்கிற பிரமாணம் சாவடிச்சிடுச்சு. பெட்டிக்குள்ளே இருந்த பிரமாணம் என்ன பண்ணிடுச்சு? கொன்னுடுச்சு. அப்போ கவனிங்க, கிருபாசனம்ன்றது என்னென்னா, பெட்டிக்குள்ளே இருக்கிற நியாயப்பிரமாணத்துக்கு மேலே இருக்கிறது தான் கிருபாசனம். கிருபாசனம் வாழ வைக்கக்கூடியது. கிருபாசனம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? வாழ வைக்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது. அந்த கிருபாசனத்துக்கிட்ட போகிறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த கிருபாசனம் கிட்ட எல்லாரும் போகக்கூடாது. அதுக்கு ஒரு ரூல் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தனக்காக பலி செலுத்தி, தனக்காக மக்களுக்காகலாம் பலி செலுத்தி, விசேஷமாக தனக்காக பலி செலுத்தி, அந்த உள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த உடன்படிக்கை பெட்டி கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு இவர் போய் என்ன பண்ண, தூபம் காட்டிட்டு வரணும். அப்படி உள்ள அவர் போகும்போது அவர் காலில் சங்கிலியை கட்டி அந்த கிருபாசனம் இருக்கிற இடத்துக்கு அனுப்புவாங்க. அது உள்ள போகிற ஆசாரியர் எப்படி போவார் தெரியுங்களா? வீட்டிலலாம் சொல்லிட்டு வந்துடுவார். வீட்டிலலாம் என்ன வந்துடுவார்? சொல்லிட்டு வருவார். நான் பலி செலுத்திட்டு போகிறேம்மா, நான் செலுத்துகிற பலியில் இல்லை என்கிட்ட ஏதாவது பாவங்கள், குற்றங்கள், குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா நான் உள்ளே போயிட்டு என்ன பண்ண முடியாது, வர முடியாது, செத்துருவேன். ஒருவேளை அப்படி ஆயிட்டா குடும்பத்தை இவன் பார்த்துக்கிட்டான், அவன் பார்த்துக்கிட்டான், அவனுக்கு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுவாங்க. சொல்லிட்டு தான் வரணும் உள்ளவே. அப்படி தான் அவங்க நிலைமை இருந்துச்சு. ஆனால் உள்ள அந்த திரைச்சீலைக்குள்ளே வர பிரதான ஆசிரியர் எப்படி வருவார்? எப்படி வருவார்? பயத்தோடு வருவார், பயந்துக்குன்னு வருவார். தூபம் காட்டிட்டு அவர் வெளியில் போகிற வரைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா, என் உயிர் என் கையில் இல்லை. அந்த நிலைமை தான் அவருக்கு. அப்படிப்பட்ட கிருபாசன தண்டையில் இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுது? கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேர கடவோ. எப்படி சேரணுமா? அவ்வளோ பெரிய பிரதான ஆசாரியனா பயத்தில் தான் வந்தார். ஆனால் இப்போ நம்மள என்ன சொல்கிறாருன்னா, நீ தைரியமாய் சேர கடுவோம். அப்போ தேவன்
நாம் பயப்படணும்னு விரும்பலங்க, நம்ம தைரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோடு கூடிய உறவில், அவருடைய அன்பில் நாம் எல்லாவற்றிலும் அவரோடு தைரியமாக இருந்து நெருங்கி வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பயம், கடவுளை பற்றிய பயம், இயேசுவை பற்றிய பயம் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் மக்களுக்கு இன்புட் பண்ணப்படுகிறது. இயேசுவை குறித்து நிறைய பேருக்கு பயம். சில சர்ச்சில் பாருங்கள், இந்த புல்பிட் மேலே யாரும் ஏறி கீறி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் கம்பி போட்டு வச்சுக்கிறாங்க? துணிகரமாக யாரும் ஏறிடக்கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலமானு சொல்கிறேன். அவங்க சொல்கிற மாதிரி மகா பரிசுத்த ஸ்தலமாக இருந்தால் இதுக்குள்ளே யாருமே போகக்கூடாது. சீனியர் பாஸ்டர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும். அப்போ வாரம் வாரம் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறதே தப்பாச்சே. வாரம் வாரம் மேலே ஏறி பிரசங்கம் பண்ணுறதே தப்பு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாரம் வாரம் போனீங்கன்னா கர்த்தர் கொன்னே போட்டுருவார். ஆனால் வாரம் வாரம் நின்று பிரசங்கம் பண்ணுறோமே, அப்போ அது எப்படி வந்துச்சு? மக்களுக்கு சொல்லுவாங்க மகா பரிசுத்த ஸ்தலம். இதில் சில நேரத்தில் விசுவாசிங்க குழந்தைங்க தெரியாமல் கை வச்சா கூட திட்டுவாங்க. என்ன பண்ணிருக்கிற? குழந்தை வந்து பார், கை வைக்குது, காலை வைக்குது. மகா பரிசுத்த ஸ்தலம், மரியாதையாக எடுத்துன்னு போகும் குழந்தைய. அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவாங்க ஊழியர்கள். நான் சொல்கிறேன், அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு சிலுவையில் மரித்த உடனே மத்தேயு எழுதுறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டும்படியாக இருந்த அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுக்கோ டிஃப்ரெண்ட்டை காட்டுதே இந்த திரைச்சீலை தான். இப்போ இந்த திரைச்சீலையை எடுத்துட்டா இப்போ இது என்ன ஆயிடுச்சு? எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு, பிளைன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இயேசுவின் சிலுவை மரணம் நம்மை கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதனால தான் எழுதுறாரு, எபிரேயருக்கு எழுதும் போது எழுதுறாரு, கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் சேர கடவோம். அப்போ தைரியம் வரணும். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை குறித்து நினைக்கும் போது அன்பு வரணும், தைரியம் வரணும், விசுவாசம் வரணும். தேவையில்லாத பயம் வருது. இயேசுனார் கையை உடைப்பார், காலை உடைப்பார், கண்ணை குருடாக்குவார், காதை செவிடாக்குவார். இப்படிலாம் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல சபைக்கு போல நல்ல சத்தியத்தை கேட்கல. தயவு செஞ்சு லோத்துக்கு தேவதூதன் சொன்ன மாதிரி சொல்கிறேன், அந்த இடத்துல நிற்காத, பின்னிட்டு பார்க்காத, நல்ல சபைக்காக ஓடி போயிடு. லோத்துக்கிட்ட சொன்ன வார்த்தை தேவதூதன் சொன்னார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமி எங்கோ நில்லாத, பின்னிட்டு பாராத. நான் சொல்கிறேன், ஏன்னா இது தேவனுடைய வசனம், வார்த்தை, தேவனுடைய சத்தியம் அப்படி இல்லை. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பயத்தை விதைக்கிறாங்க, அவிசுவாசத்தை விதைக்கிறாங்க. அதனால மக்கள்களால் என்ன பண்ண முடியலன்னா நல்லா இருக்க முடியல. கடவுள் எவ்வளோதான் சிலுவையில் இவங்களுக்காக ஜீவனையும் கொடுத்தவர், எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் இவங்களால எடுக்க முடியல. கடவுள் கொடுத்த நன்மைகளை வாழ்க்கையில் கொண்டு வர முடியல, வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல. ஏன் முடியல? விசுவாசம் தான் எடுக்கக்கூடியது, விசுவாசம் தான் எடுக்கக்கூடியது. உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் இருக்குதா, பயம் இருக்குதான்றதை எது காட்டுனா உங்கள் வார்த்தைகள் தான் காட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். என்ன சொல்றாங்க? பணம் வந்தா கெட்டு போயிடுவேன். பணம் வந்து கெட்டு போனவனும் நிறைய பேர் இருக்கிறான், பணம் வந்து நல்லவனானவனும் நிறைய பேர் இருக்கிறான். ஹலோ, பணம் வந்து நல்லது செய்கிறவன் நிறைய பேர் இருக்காங்களா இல்லைங்களா? பணம் வந்த பிறகு தான தர்மம் பண்ணுறவன் இருக்கிறான், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் இருக்கிறான், எவ்வளோ நல்லது பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கிறான். பணம் வந்து குடித்து சீரழிஞ்சு கெட்டு போகிறவனும் நிறைய பேர் இருக்கிறான். நானா கேட்குறேன்னா, நீ ஏன் கெட்டு போகிறவனை பார்க்குற? நல்லா இருக்கிறவனை பாரு. உனக்கு பணம் வந்தால் நீ இது போல் இருன்னு சொல்லி கொடு, நீ மாறு. நம்ம எண்ணம் தானுங்க, நம்ம தானுங்க முக்கியம். நம்ம மனசை நம்ம தானுங்க சரி பண்ணணும், நம்ம மனசை நம்ம தான் ஸ்ட்ராங் பண்ணணும், டியூன் பண்ணணும். நம்ம தான் சொல்லணும், என்கிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் நான் இந்த நல்ல பணக்கார மாதிரி இருக்க போகிறேன், 4 பேருக்கு உதவி செய்வேன், 4 பேருக்கு நல்லது செய்வேன், 4 பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பேக்கை வாங்கி கொடுப்பேன், நோட் புக் வாங்கி கொடுப்பேன், பசியாக சாப்பாடு செஞ்சு போடுவேன். அப்படி யோசிங்களே. என்கிட்ட பணம் வந்தால் நான் நல்லது செய்வேன்னு யோசிங்க. ஏன் நீங்கள் பணம் வந்தாலுமே கெட்டு போயிடுவேன்ட்டா ஏன் அந்த ஒரே சாப்டர்லேயே இருக்கிறீங்க?
அடுத்த சாப்டருக்கு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன இடத்துல நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு எவ்வளோதான் இவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாத படிக்கு பிரசங்கமே என்ன வந்துடுச்சு, பணம் எல்லாம் தேவையில்லை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. நல்லா கவனிங்க, பணம் வேற தீமைக்கு வேற இருக்குதுன்னு சொல்ல, பண ஆசை. பண ஆசை மட்டும் கிடையாது, நிறைய மிதமிஞ்சிய ஆசைகள் எல்லாமே கெடுதலுக்கு வேற இருக்கிறது. பைபிளில் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பணத்தை வச்சு பேசுகிறாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. பண ஆசை மட்டும் தான் வேற எல்லா தீமைக்கும் வேற இருக்குதா? மற்ற தேவையில்லாத ஆசைங்களாம் தீமைக்கு வேற இல்லையா? சொல்லுங்க. சாப்பிட்ற விஷயத்தில் நிறைய ஆசை இருந்தால் அதுவும் நிறைய தீமைக்கு வேற இருக்கிறது. இருக்குதா இல்லையா? இருக்குதுங்களா இல்லைங்களா? டாக்டர் சொல்கிறார் சுகர் வந்துச்சு, பிரியாணி சாப்பிடாதுன்றாரு. பிரியாணி மூக்கை தொலைக்குது வாசனை. சும்மா இருக்க முடியுதா? சுகராது ககராது பார்த்துக்கலாம், கர்த்தர் மேலே பாரத்தை போடு சொல்லிட்டு பிரியாணியை 4 அப்பு அப்புடுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா கேராகி உழுதுருது. மறுநாள் கேராகி உழுதுருது. இப்போ இந்த தீமைக்கு எது வேற இருக்குது? ஆமாம், பிரியாணி ஆசை இருக்குதுங்களா இல்லைங்களா? இது போல சில ஆசைகள்லாம் சில தீமைகளுக்கு வேற இருக்கிறது. ஆனால் பைபிள் என்ன பண்ணுதுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுது. சாப்பாடு தீமை கிடையாது இல்லை, சாப்பாடு கெடுதலா இல்லை. அது போல் பணமும் கெடுதல் கிடையாது. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அந்த வசனத்தை எழுதுகிற தீமோத்தேயுக்கு பவுல் அழகாக சொல்கிறாரு. சிலர் அதை இச்சித்து வழுவி என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்க. சில பேர் பண ஆசைக்காக என்ன பண்ணிடுறான்னா இயேசுவே விட்டுட்டு போயிடுறான். அதனால தான் சொல்கிறாரு, சில பேர் பணம் 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 தான் அப்படின்னு நினச்சி கடவுளெல்லாம் விட்டுட்டு தூரமே போயிடுறான். அதனால தான் சொல்கிறாரு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்றாரு. சில பேர் அந்த பண ஆசைக்காக பணத்தை நிறைய சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கே போய் என்னென்னமோ பண்ணி கடைசியில் எல்லா பணமும் லாஸில் ஆகிடும். எல்லா பணமும் என்ன ஆகிடுது, லாஸில் போயிடுது. சில நேரத்தில் இந்த வட்டிக்கு விடுறவங்களை பார்க்குறோம்ல, அது வேறு வழி கிடையாது, அதுதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வட்டிக்கு விடும்போது பாருங்கள், வட்டிக்கு விடும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், வட்டி நல்லா வரும், வாங்கணும் எப்படி இருக்கும், தெம்பாக இருக்கும். எவன்கிட்டனா பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தவொடனே அவனா பண்ணுருவான், 2 மாதம் வட்டி கொடுப்பான், 3ஆவது மாதம் நாமத்தை போட்டு போயிடுவான். வட்டியும் கிடையாது, அசலும் கிடையாது. போ அப்போ என்ன ஆயிடுச்சு, நிம்மதியாகவே இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 லட்சத்தை வட்டிக்கு கொடுத்து 10 லட்சத்தை வாங்கணும், வட்டியும் கொடுக்காம அசலும் கொடுக்காம பேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா எப்படி இருக்கும் அந்த ஆளுக்கு? அந்த 10 லட்சத்தை அவன் எப்படி சேர்த்துருப்பான் தெரியுங்களா? ஆரம்பத்தில் 50,000 ரூபா வச்சு வட்டிக்கு விட்டு அதை 1 லட்சமாக்கி, அந்த 1 லட்சத்தை வட்டிக்கு விட்டு அதை 2 லட்சமாக்கி, அந்த 2 லட்சத்தை வட்டிக்கு விட்டு அதை 3 லட்சமாக்கி, இப்படியே வட்டிக்கு விட்டு அதை பெருக பண்ணி பெருசாக வர நேரத்தை ஒருத்தர் லம்பா அடிச்சுன்னு போயிட்டான்னா, இப்போ அந்த ஆளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள், எப்படி இருக்கும் அந்த ஆளுக்கு? மென்டலாகவே ஆகிடுவான், பைத்தியமே பிடிச்சிடும், டென்ஷன் ஆகிடுவான், அவன் கொலை கூட பண்ண தயங்க மாட்டான். புரியுதுங்களா? இதை தான் வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு போய் தங்களை தாங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். இது போல நிறைய ஆசைகள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பண ஆசை. புரியுதுங்களா? எல்லா ஆசையும் அப்படிதான் மனுஷனை அழிச்சு போட்டுடுது. ஆசைகள் தப்பு கிடையாதுங்க. இந்த இடத்துல பைபிள் சொல்ற ஆசை என்னன்னா பேராசை. இது என்னது ஆசைன்றது? பேராசை. ஆசை இல்லாத மனுஷன் கிடையாது, ஆசைப்பட்டாதான் மனுஷன். எந்த யானையும் போயிட்டு ஒரு பங்களா கட்டணும், என்ன வீட்டுக்கு நல்ல ஃபேன் வாங்கி போகணும், டிவி வாங்கி வைக்கணும், டியூப்லைட் போடணும்லாம், ஏசி போடணும்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எந்த மிருகமும் யோசிக்கிறது கிடையாது, மனுஷன் தான் நல்லது யோசிக்கிறான். புரியுதுங்களா? ஆசைகள் நல்லது தான், ஆனால் பேராசைகள் கெட்டது, பேராசைகள் தப்பு. இந்த பேராசை குறித்து தான் இங்கே சொல்லுது. பண ஆசைன்றது பணத்தை பற்றிய பேராசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சாப்பாட்டை பற்றிய பேராசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. எல்லா விஷயம் எடுங்க, எல்லா விஷயத்தையும் பற்றிய பேராசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வந்து ஆபிரகாம் சீமானா இருந்தான்னா, ஆபிரகாமை பாருங்க, ஆபிரகாம் பணத்தை வச்சு நல்லது செஞ்சிருக்கிறாருங்க.
318 குடும்பம் ஆபிரகாம் மூலமாக வாழ்ந்து இருக்குது. எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுக்கிறாரு? ஆபிரகாம் சீமானா இருந்து என்ன பண்ணாரு? கெட்டது செய்யலங்க. 318 குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறாரு. 318 குடும்பத்தை கணக்கு போட்டு சொல்றாங்க 2000 பேர். 2000 பேருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வீடு, சாப்பாடு, வேலை எல்லாம் கொடுத்துருக்கிறாருங்க. இப்போ இவர் கெட்டவரா? பணத்தை நல்ல விதத்தில் கையாள கற்றுக்கொள்ளுங்கள். சரி, அப்படியே வரும்போது 4வது வசனம் பார்த்தோம் போன வாரம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். போன வாரம் என்ன பார்த்தோன்னா, ஆபிராம் பலிபீடத்தை உண்டாக்கினான். பலிபீடன்றது என்ன? நன்றி சொல்வதற்கு அடையாளம். நன்றி சொல்வதற்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம். சரி, 5வது வசனம். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யார் அழைச்சாரு? ஆபிரகாமை தான் அழைச்சாரு. ஆபிரகாமுக்கு தான் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றார். ஆதியாகமம் 12:1, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். புரியுதுங்களா? உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்படி அநேக ஆசீர்வாதங்களை தேவன் யார் மேலே பேசினாரு? ஆபிரகாம் மேலே பேசினாரு. ஆனால் ஆபிரகாம் கூட வந்த லோத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லி பேசல. ஆபிரகாம் கூட வந்த லோத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி பேசல. ஆனால் கூட வந்த லோத்துக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. அடுத்த வசனம் பாருங்க எப்படி இருந்ததுன்ற. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. எப்படி இருந்ததா? எவ்வளோ ஆடு எவ்வளோ மாடு இருந்திருந்தா பைபிள் வசனம் சொல்லுது பாருங்க. லேண்டுக்கே அது பாரமாக இருக்குதான், நிலத்துக்கே எப்படி இருக்குதா? பாரமாக இருக்கும். அப்படி அளவுக்கு எந்த பக்கம் கண்ணு திறந்து பார்த்தாலும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தையாகவே இருக்குது. அவ்வளோ ஆடு, அவ்வளோ மாடு. பூமியை தாங்கிறதுக்கு அவ்வளோ வெயிட்டு. ஒவ்வொரு மாடும் யோசிச்சு பாருங்க. ஒரு மாடு சும்மா கிடையாது. ஒவ்வொரு மாடும் 1000 கிலோ இருக்கும், 800 கிலோ 1000 கிலோ இருக்கும் ஒரு மாடு. அப்போ எத்தனை மாடு இருந்திருந்தா அவ்வளோ வெயிட்? எத்தனை 1000 கிலோ இருந்தால் 1 டன்னு. அப்போ எவ்வளோ மாடு எவ்வளோ ஆடு இருந்திருந்தா அந்த இடம் அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கும் பாருங்க, தாங்கக்கூட இருந்தது. அப்படி ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால். யாரு இங்கே யாரும் சொல்றது? ஆபிரகாமுடைய ஆஸ்தியை மட்டும் பேசல, லோத்துடைய ஆஸ்தியும் பற்றி பேசுகிறது. லோத்துக்கும் ஆடு மாடுகள் இருக்கிறது, லோத்துவுக்கும் ஆஸ்தி இருக்கிறது. அந்த ஆஸ்தி எப்படி இருக்கிறது? மிகுதியா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமற் போயிற்று. 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கிறதுக்கு என்ன இல்லையா? கஷ்டமா இருக்குது. சில நேரத்தில் பாருங்க, வீட்டில் பெட்ரூமை சின்னதாக கட்டிடுவாங்க, ஆனால் 4 பேர் படுக்கணும். 4 பேர் பார்த்தா காலையில் பார்த்தா இவன் கால் நம்ம தொண்டை மேலே இருக்கும், பொண்ணுடைய கால் வயிற்று மேலே கிடக்கும். காலை எழுதி இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம எழுச்சிக்கிற நிலைமையில் இருப்போம். இதுதான் என்னன்னா, ஒருமித்து வாசம் பண்ண என்ன இல்லை, ஏதும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நல்ல வீடை ஒரு ஹால்லையே ஒரு பெட்ரூம்லேயே 2 பெரிய கட்டில், கிங் சைஸ் கட்டில் 2 போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வருமா? வரவே வராது. அப்போ என்னன்னா பாருங்க, இடம் சின்னதாக இருக்கிறது, பொருட்கள் நிறைய இருக்கிறதுன்ற மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்த உடனே அந்த பூமியில் அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? ஆஸ்தி மிகுதியாக இருந்தது. ஆஸ்தி எப்படி இருந்தது? மிகுதியாக இருந்தது. இந்த இடத்துல நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, லோத்துவின் ஆஸ்தி. யாருடைய ஆஸ்தி? லோத்துவின் ஆஸ்தி. எனக்கு ஆபிரகாமுடைய ஆஸ்தியை பற்றி எனக்கு ஆச்சரியம் கிடையாது. ஏன் ஆபிரகாமுடைய ஆஸ்தியை பற்றி எனக்கு ஆச்சரியம் இல்லைன்னா, ஆபிரகாமை தேவன் அழைத்தார், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் லோத்துவை அழைக்கவில்லை, லோத்துவுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கவில்லை, லோத்துவை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் இவ்வளோ எப்படி வந்துச்சு தெரியுங்களா? ஆபிரகாம் கூட லோத்து இருந்ததுனால. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல ஆசீர்வாதமான பாஷுக்கு கூட நல்ல ஆசீர்வாதமான சபையில் இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுடைய ஏழ்மை மாறும்,
உங்களுடைய வியாதி மாறும். நீங்கள் லோத்துவை போல ஆஸ்தி உள்ளவனாய் மாறுவீர்கள். நீங்க யார் கூட இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்கன்றதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சர்ச்சுக்கு போவாங்க, நல்லா தெரியும் பாஸ்டர் சத்தியத்தை போதிக்க மாட்டுறாரு, வாரம் வாரம் கதை தான் பேசுறாரு. என்ன கதை பேசுறாரு? போன வாரம் நான் இந்த பாஸ்டர் மீட்டிங் போனேன், அதுக்கு முன்னாடி வாரம் அந்த பாஸ்டர் மீட்டிங் போனேன், போகும்போது இத்தனை நம்பர் பஸ் ஏறினேன், இறங்கினேன், எவ்வளோ தூரம் நடந்து போனேன், எத்தனை மணிக்கு போனேன், எத்தனை மணிக்கு வந்தேன், அங்கே என்ன பிரியாணி கொடுத்தாங்களா, ரசம் சோறு கொடுத்தாங்களா, சாம்பார் சாப்பாடு கொடுத்தாங்களா, அதை பேசுது. இதே தான் பேசினுக்கிறாரு, ஒன்றும் பேச மாட்டேன்றாரு. சத்தியம் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் அங்கே தான் போகிறாங்க மக்கள். ஏன் அங்கே போகிறாங்க? எங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கு பாஸ்டர். அங்கே வர்ஷிப் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு போய் உக்காந்துருவேன். இல்லைன்னா வர்ஷிப் ஆரம்பிக்கும் போது போய் உக்காந்துருவேன். வீடு பக்கத்தில் இருக்குதா தூரத்தில் இருக்குதா சபைன்றது முக்கியம் இல்லை. சத்தியம் பேசப்படுகிறதா, அங்கே விசுவாசம் போதிக்கப்படுகிறதா, வாழக்கூடிய வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறதான்றது தான் முக்கியம். இயேசுவை சபை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். நீங்கள் போகிற சபை இயேசுவை குறித்து ஒரு பயத்தை உங்களுக்கு உண்டாக்கும்னா, நான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படிப்பட்ட சபையில் நீங்கள் நல்லா வர்றது கஷ்டம். ஏன்னா இயேசுவே சொல்கிறாரு, அந்த பேதுருக்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதிருங்கள் சொன்னார்ல. சொல்லிங்களா? சொன்னார். அது மட்டும் கிடையாது, இந்த பேதுரு சும்மா இல்லை. ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணீர் மேல் நடந்து கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். ஆண்டவர் சொன்னார், ஓகே கிளம்பி வா. உடனே பேதுரு இறங்கிட்டாரு. எல்லாரும் சொல்கிறாங்க பேதுருக்கிட்ட, என்ன பேதுரு தேவையில்லாத வேலையெல்லாம் படுற, அவர் வருவார்யா, அவர் கடவுள்யா, நீ என்னதுக்கியா? பேதுரு இறங்கிட்டாரு. இறங்கிட்டு இயேசுவை பார்க்குறாரு, கடலில் நடக்கிறாரு. எப்போ இயேசுவை பார்க்குத மாற்றினாரோ உள்ளே போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை மட்டும் பாருங்க, ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க, ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க, இயேசு மட்டும்தான் பார்க்கணும். ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகு இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். ஊழியக்காரனை பார்க்கக்கூடாது, ஊழியக்காரன் என்ன துணி போட்டுக்கிறான்னு பார்க்கக்கூடாது, ஊழியக்காரன் எத்தனை மோதிரம் போட்டுக்கிறான்னு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லை. அவரை மட்டும் பாருங்க, உங்கள் வாழ்க்கை கடல் மேல் நடக்கிற வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. தேவையில்லாதெல்லாம் போய் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. அதே போல் பாருங்க, ஊழியக்காரன் வெள்ளை ஜிபாலாவாக இருக்கிறான்ட்டு பார்க்கக்கூடாது. சில பேருக்கு எல்லாம் நோட் பண்ணுவாங்க, வெள்ளை ஜிபாவா கருப்பு ஜிபாவா, பாஸ்டர் நகை போட்டுக்கிறாரா நகை போடலையா, பாஸ்டர் வயசானவரா வயசு கம்மியானவரா, என்னென்னமோ பார்க்குறாங்க மக்கள். சபைக்கு சபைக்கு எதுக்கு போகிறாங்கன்னா என்னென்னமோ பார்த்து போகிறாங்க. நான் சொல்கிறேன், இயேசுவை மட்டும் பார்த்து போங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. பேதுரு இயேசு மட்டும் பார்க்குறாருங்க, கடல் மேலே நடக்கிறார், பிரச்சனையே இல்லை. இயேசு மேலே இருக்கிற பார்வையை எடுத்து தண்ணியை பார்த்தாரு, காற்றை பார்த்தாரு, உள்ளே போயிட்டார். இயேசு தூக்கி விட்டார். நல்ல ஒரு ஆண்டவர் தூக்கி விட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? அற்ப விசுவாசியே, என்ன சொன்னார்? அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? என்னது? என்ன சொல்றாரு? அற்ப, நீ இயேசு பார்க்கறத கண்ணை இயேசு மட்டும் பார்க்கறதுலேருந்து மற்றதில் திருப்பினாலுமே அற்ப விசுவாசி ஆகிடுவீங்க. அவரை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, யார் என்ன சொன்னாலும் உங்கள் கையில் ஒரு பைபிள் இருக்குது. நீங்கள் அந்த பைபிளை திறந்து இவங்க பேசுறதெல்லாம் சரிதானா, இந்த பைபிள் இப்படி தான் சொல்லுதா அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் சோதித்து பார்க்கணும். சும்மா அந்த பார்ட்ஸ் சொல்லிட்டார் கரெக்டாக இருக்கும், இந்த பார்ட்ஸ் சொல்லிட்டாரா கரெக்டாக இருக்கும், முடிவே பண்ணக்கூடாது. உங்கள் கையில் அதுதான் கர்த்தர் பைபிளை கொடுத்துருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்கள் படிக்கணும். சும்மா நீங்கள் பைபிளை படிக்காமலே எங்கள் பாஸ்டர் கரெக்டாக சொல்லுவார், பாஸ்டர் எங்கள் ஐயா கரெக்டாக பேசுவார், ஐயா இருக்கட்டும். யானைக்கும் அடி சறுக்கும். யானைக்கு என்ன பண்ணோம்? அடி சறுக்கும். பழமொழி என்னன்னா அதுக்கு தான். நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை யார் என்ன சொல்ல நம்ம கரெக்டாக பார்க்கணும். சரிங்க. அப்போ பாருங்க, பேதுருவிய என்ன வந்துச்சுன்னா, இயேசுவை பார்க்காதப்போ பயம் வந்துடுச்சு, அவிசுவாசம் வந்துடுச்சு. இயேசு பார்க்குற வரைக்கும் பயம் வரல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போகிற சபை இயேசுவை தான் மேன்மைப்படுத்தி பேச வேண்டும். புரியுதுங்களா? ஒரு சர்ச்சு யார் மேன்மைப்படுத்தி பேசணும்? இயேசுவை தான் மேன்மைப்படுத்தி பேசணும். பவுல் ரொம்ப அழகாக எழுதுறாரு, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன்.
அதை கவனிக்கணும். புரியுதுங்களா? இயேசு தான். அவர் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நம்மளாம் என்ன இருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. இப்போ வாங்க, ஆபிரகாம் கூட இருந்த லோத்துக்கு ஆஸ்தி ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஐக்கியம் முக்கியம். நீங்கள் யார் கூட ஐக்கியமாக இருக்கிறீங்க? பிசாசு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்காக பேசுகிறேன். வாலிப ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிசாசு எப்பவுமே லிங்க் எங்கே கொண்டு போய் வைப்பான் தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கினியா, உனக்கு யார் தெரியுமா, எந்த ஃப்ரெண்டு தெரியுமா பிடிக்கும்? இயேசுவை ஏற்றுக்காத இன்னொரு பையனை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட தான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பேன். எத்துன்னு போய் அங்கே தான் என்ன பண்ணுவான்னா லிங்க் பண்ணி விடுவான் பிசாசு. பிசாசுக்கு தெரியும், இவன் நல்ல ரட்சிக்கப்பட்ட இன்னொரு பையன் கூட இருந்தானா, ஆபிரகாம் கூட இருந்த லோத்துக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்தது போல இவன் வாழ்க்கை மாறிடும், இவன் நல்லா ஆகிடுவான், இவன் நல்லாவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுவான்னா, அவன் பாருங்க, இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளவே கிறிஸ்தவர்கள் மற்ற கிறிஸ்தவர்கள் கூடவே ஐக்கியமாக இருப்பது இல்லை, இருக்கிறது இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு, ஏகப்பட்ட டெனாமினேஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பிரிவினைகள் நிறைய உண்டாகிட்டான் பிசாசு. சர்ச்சில் பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டி, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா. நான் சொல்றேன், பாஸ்டர்கிட்ட பேர் வாங்கிறதுக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறாங்க சில சபையில். நம்ம சபையில் அப்படி கிடையாது. நம்ம சபையில் பாஸ்டரே ஒன்றும் கிடையாது, ஜீசஸ் தான் எல்லாம். நம்ம சர்ச்சில் பாஸ்டரே மேலேருந்து இறங்கிட்டா ஒன்றும் கிடையாது. இங்கே நிற்கிற வரைக்கும் தான் பாஸ்டரு. இங்கேருந்து இறங்கிட்டா, நான் இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாருன்னா புதுசாக உள்ளே வந்தால் யார் பாஸ்டர் அவங்களுக்கே தெரியாது. மேலே நிற்கிறதுனால உள்ளே வரும்போது கண்டுபிடிச்சிடுவாங்க, இவர் தான் பாஸ்டர் போல அப்படின்ட்டு. இறங்கிட்டேன்னு என்ன பண்ண முடியாது. இங்கே அதெல்லாம் கிடையாது. ஆனால் சில இடத்துல அதெல்லாம் உண்டு. சில பேர் பண்ணுவாங்க, பாஸ்டர்கிட்ட ஒரு பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், பாஸ்டர்கிட்ட ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட போய் தனியாக போய், பாஸ்டர் அந்த விசுவாசி பற்றி தெரியுமா, இந்த விசுவாசி பற்றி தெரியுமா, எல்லாரையும் போட்டு கொடுக்குற வேலை. கடைசியில் பாருங்கள், சபையில் பிரிவினை, பிரச்சனை, போராட்டம், சில நேரத்தில் சபையே உடஞ்சி போகுது. நான் அதுக்கு தான் நான் யாரை பற்றி பேசினாலும் நான் இன்ட்ரெஸ்டாக கேட்கவே மாட்டேன். என்கிட்ட வந்து யாரை பற்றி பேசினா முதல்ல நான் அதை வந்து கேட்கறதுக்கு விரும்ப மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சொல்லிவிடுவோம், ஒரே அவங்க பாதி பேசும் போது சொல்லுவேன், சரி நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், நானும் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் மாற்றுவார் போக. என்னது, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் சரி பண்ணுவார் போங்க, அவ்வளோதான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை பாஸ்டர் நீங்கள் வந்து கூப்பிடணும், அதெல்லாம் முடியாது. நான் கூப்பிட்டு வச்சு அவனை திட்டி அவனை பேசி, அவன் இங்கே ஏதோ வந்து புத்துக்கான்னு வந்து சத்தியத்தை கேட்டுக்கிறான், அதை கெடுத்து விட பார்க்குறேன். எடி அவனை கூப்பிட்டு கேட்கணும், அவனை விசாரிக்கணும், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எவன் சரியில்லைன்னு பார்த்தா, எவன் சரியில்லைன்னு பார்த்தா கடைசியில் இந்த சர்ச்சில் எது தான் சரியாக இருக்கும் தெரியுமா? காலி நாற்காலிகள் தான் சரியாக இருக்கும். உட்காரவெல்லாம் சரியில்லைன்னு பார்த்தா கடைசியில் எது தான் சரியாக இருக்கும்? எல்லா காலி நாற்காலிகள் மட்டும்தான் சரியாக இருக்கும். அதில் உட்காந்துருக்கிற எந்த மனுஷனும் சரியில்லாமல் தான் இருப்பான். சரியில்லாதவனை சரி பண்ணுறதுக்கு தாங்க சத்தியம். அல்லேலூயா. சரியில்லாதவர்களை சரி செய்ய தான் சத்தியம். அந்த வேலையை சத்தியம் பார்த்துக்கோ. நம்ம வேலை என்னது? சத்தியத்தை போதிக்கிற வேலை தான் நம்ம வேலை. அவனை சரி பண்ணுற வேலை நம்ம வேலை கிடையாது. நம்ம ஒன்றா போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது. பாஸ்டராக இருக்கணும், போலீஸ் ஆஃபீஸராக மாறக்கூடாது. தண்டிக்கிறது, தண்டனை கொடுக்கறது, நியாய தீர்ப்பு கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் பாஸ்டருங்க செய்யக்கூடாது. வசனம் சொல்லுது, அதுக்கெல்லாம் சில காரியங்கள் இருக்குது. சில பாவங்கள் எல்லை மீறி போகும்பொழுது, சிலருடைய பாவங்கள் எல்லை மீறி போகும், லிமிட்ஸை தாண்டி போகும்போது, அது யோவான் எழுதுறாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவங்களும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களும் உண்டு அப்படின்னா. சில மரணத்துக்கு ஏதுவான பாவங்களில் போகும்போது அப்போ என்ன பண்ணலாம்? பாஸ்டர் கூப்பிட்டு அவங்கள என்ன பண்ணலாம்? சில ஆலோசனைகள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, கொடுத்தே ஆகணும். ஆனால் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருந்தால் சபை உருப்படாமல் போயிடும் சில நேரத்தில். ஆனால் இன்னொன்று கூட சொல்கிறேங்களா, ஒரு மனுஷனை மனம் திரும்ப வைக்கிறது நம்மளுடைய வார்த்தை மனம் திரும்ப வைக்காதுங்க, சத்தியம் தான் அவனை மனம் திரும்ப வைக்கும். ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் இன்புட் பண்ணிக்கினே இருங்க, சத்தியத்தை இன்புட் பண்ணிக்கினே இருங்க. இந்த சத்தியம் உள்ளே போய் அவனுக்குள்ளே வேலை செய்யும், அவனுக்குள்ள நீதி நேர்மை எல்லா கேரக்டர்களையும் உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா,
அதனால் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சும்மா போய் எதுக்கு சொல்கிறதுனா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுறான்னா, ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனோட ஐக்கியமாக இருக்க விட மாட்டேன்றான். ஒரு கிறிஸ்தவ பிள்ளையை எடுத்துன்னு போயிட்டு ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் கூட தான் இணைக்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபெல்லோஷிப்பு, நட்பு, ஐக்கியம் அப்படி நகமும் சதயமாக மாற்றி விட்டுடுறான். நான் சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகள்லாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் எப்பவுமே உங்களுக்குன்னு ரட்சிக்கப்பட்ட நல்ல ஆண்டுடைய பிள்ளைகள் தான் உங்களுக்கு என்ன இருக்கணும், நல்ல நண்பர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகும், அவங்க மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஷேர் ஆகும். அல்லேலூயா. நம்ம ஊரில் அழகாக பழமொழி சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நார் எங்கேருந்து வருது? வாழை மரத்துலேருந்து வருது. அந்த நாரை தனியாக எடுத்து மோந்து பாருங்க, எப்படி இருக்கும்? ஒரு வாசனையும் வராது, ஒரு வாசனையும் வராது. இப்போ அந்த நாரை ரோஜா பூ வச்சு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோஜா மாலையில் வச்சு அந்த நாரை கட்டிட்டீங்க, பூவெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இப்போ நார் எடுத்து மோந்து பாருங்க, என்ன வாசனை வரும்? எங்கேருந்து வந்துச்சு? ரொம்ப நேரம் பூவோடு இருந்துச்சு. ரோஜா பூவோடு இருந்தால் ரோஜா வாசனை, மல்லிப்பூவோடு இருந்தால் மல்லிப்பூ வாசனை, சம்பங்கியோடு இருந்தால் தெரியும். கனகாம்பரம்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் நினைப்பீங்க பாசு மாட்டிப்பாரு, ஏன்னா கனகாம்பரம் சொன்னால் நம்ம சொல்லலாம், பார்சல் கனகாம்பரத்தில் வாசனை வராதுட்டு. பார்த்தீங்களா, தலையெல்லாம் ஆட்டுலாம் பார்த்தா வெயிட் பண்ணி இருக்கிறீங்க, அதிலெல்லாம் வாசனை வராது. சரி, மேக்னெட் பார்த்தீங்களா, காந்தகம் பார்த்துருக்குறீங்களா? நாங்கள் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு காந்தகத்தில் குண்டூசி பின்னு ஏதாவது ஒன்று என்ன பண்ணுறோன்னா போட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு அப்படியே வச்சுருவோங்க. ஒரு பின்னை போட்டு 2 நாள் வச்சுருவோம். வச்சுட்டு அந்த பின்னை தனியாக எடுத்து இரும்பில் ஒட்டினா ஒட்டிக்கும். அதுக்கு முன்னாடி அந்த பின்னை தனியாக இரும்பில் ஒட்டினா என்ன பண்ணாது? ஒட்டாது. ஆனால் காந்தகத்தோடு 2 நாள் 3 நாள் வச்சிருந்து எடுத்து அந்த பின்னை இரும்பில் ஒட்டினா என்ன பண்ணுது? அது ஒட்டுதுங்க. ஏன்னா அந்த பவர், அந்த மேக்னெட்டிக் பவர் எதுக்கு பாஸ் ஆயிடுச்சு? பவர் இல்லாத பின்னுக்கு பாஸ் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் யார் கூட இருக்கிறீங்களோ அந்த பவர் உங்களுக்கு பாஸ் ஆகும். குடிகாரன் கூட இருந்தீங்கன்னா குடிகார பவர் பாஸ் ஆகும். டம் அடிக்கிறவங்க கூட இருந்தால் டம் அடிக்கிற பவர் பாஸ் ஆகும். கோல் சொல்லிக்கின்னு கோல் மூட்டிக்கின்னு தெரிஞ்சுன்னு இருக்கிற ஆட்கள் கூட இருந்தீங்கன்னா அந்த பவர் பாஸ் ஆகும். பயப்படுறவங்க கூட இருந்தீங்கன்னா பயப்படுற பவர் பாஸ் ஆகும். பார்த்துக்கங்க யார் கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் கூட வந்த லோத்துக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம வந்து டபுள் பிளெஸிங். நம்ம ஒரு சைடு ஆபிரகாம் மாதிரி, இன்னொரு சைடு ஆபிரகாம் கூட இருக்கிற லோத்து மாதிரி. புரியலையா? ஆபிரகாம் கூட இருந்த லோத்துக்கே அவ்வளோ ஆசீர்வாதம்னா, நம்ம ஆபிரகாமுடைய பெரியவராகிய இயேசு கூட இருக்கிறோம். அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆபிரகாம் கூட வந்த லோத்துக்கே அவ்வளோ ஆசீர்வாதம் வரும், அவ்வளோ உயர்வு இருக்குது, அவ்வளோ ஆஸ்தி இருக்குது, அவ்வளோ வெற்றி இருக்குதுன்னா, ஆபிரகாமையே ஆசீர்வதித்து உயர்த்தின இயேசுவோடு இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எப்படி வரும் ஆசீர்வாதம்? பயங்கரமாக வரும். நம்மளாம் எப்படி இருப்போம்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஐக்கியம் பாருங்க, நம்மள மாம்சத்தின்படி நல்ல ஆட்கள் கூட இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம யார் கூட ஐக்கியமாக இருக்கணும்னா இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் நண்பராக இருக்கணும். இயேசு கூட பேசுகிறீங்களா? இயேசு கூட பேசுகிறீங்களா? ரொம்ப பேசணும், மனசளவில் பேசணும். இயேசு பேசணுன்னா சில பேர் பாருங்கள், கர்த்தர் என்கிட்ட பேசவே மாட்டேன்றார் பாஸ்டர். முதல்ல நீ பேசு. எப்படி பேசணும்? இயேசு கூட எப்படி பேசணும்? இயேசு உங்ககிட்ட பேசுறதை எப்படி கேட்கணும்? ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் பழைய ஏற்பாடு கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். இப்போ உங்களுக்குள்ளே யார் இருக்கிறாரோ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் கூட நீங்கள் பேசி இருக்கிறீங்களா? இப்படி சத்தத்தை கேட்க முடியுமானா கண்டிப்பாக பேசலாம், கண்டிப்பாக கேட்கலாம். அதில் நம்ம ப்ராக்டிக்ஸ் வேணும், பயிற்சி வேணும். அல்லேலூயா. பயிற்சி வேணும். இப்போது டிசேபிள்டு சைல்ட்ஸ் இருக்கிறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சில பிள்ளைகள், அதாவது பேச்சு வராது, காது கேட்காது, ஊமையாக இருப்பாங்க. பேச்சும் வராது, காதும் கேட்காது இருப்பாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட
நீங்கள் நான் போய் பேச முடியுமா? பேச முடியுமா? முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்குன்னு இருக்கிறாங்க ஆட்கள். பார்த்துருக்குறீங்களா? அவன் கரெக்டாக இப்படி இப்படின்மா அப்படின்னா அப்படின்னா அப்படின்மா அப்படி இப்படி தான் சொல்லுவான். க்ளீனாக அதுவும் அதுக்கேற்ற மாதிரி பதிலெல்லாம் கரெக்டாக சொல்லும். சொல்லுதுங்களா? சொல்லிங்களா? அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு எப்படி பேசணுன்ட்டு இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது? தெரிஞ்சிருக்குது. அந்த ஸ்லாங்கில் பேசுனா, அந்த முறையில் பேசுனா, அந்த பிள்ளை பேசுறதையும் இவங்களுக்கு புரியுது, இவங்க பேசுறதும் அந்த பிள்ளைக்கு புரியுது. அப்படி தாங்க நமக்குள்ள பரிசுத்தாவினர் இருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். பரிசுத்தாவினர் பேசுறதை நம்ம கேட்கறதுக்கும், புரியுதுங்களா, அவர் என்ன சொல்றாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பயிற்சி வேண்டும். பொதுவாகவே ஆண்டவர் நம்மக்கிட்ட பல வகையில் பேசுவார். பொதுவாக பரிசுத்தானவர் வேத வசனத்தின் மூலம் தான் நிறைய பேசுவார். பொதுவாகவே நிறைய உதாரணங்கள் மூலம் கூட பேசுவார். நிறைய உதாரணங்கள் மூலமாக பேசுவார். நான் ஏன் ஆசீர்வாதத்தை போதிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஆவியானவர் பேசின வார்த்தை. ஏன் ஒரு முறை உட்காந்துருந்தேன். நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே, இப்போ ஆசீர்வாதம்னு சொன்னாலாம் நல்லா இருக்குமா? ஆனால் சரிப்பட்டு வராது ஆண்டவரே. அவனை ஒரு 4 அடி போடணும். நாசமாக போருவனே, உருப்படாமல் போருவனே, நீ ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டேன்ற, ஒழுங்காக பைபிள் படிக்க மாட்டேன்ற, நீ இஷ்டத்துக்கும் சுற்றி நிற்கிற, நீ எப்படி கர்த்தர் நல்லா வைப்பாரா உன்னை ஒரு காலம் நல்லா வைக்க மாட்டேன், 4 திட்டா தானே ஆண்டவரே சொன்னார். கம்முன்னு ராஜ்யம் பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டார். ராஜ்யம்னா என்ன அப்படின்னா, என்னென்னா ராஜ்யம்னா என்னது? ஒரு அரசாங்கம். ராஜ்யம்னா என்னது? புரியுற மாதிரி சொன்னால் ஒரு அரசாங்கம், ஒரு நாடு. ஒரு அரசாங்கம் தான் என்னது? ராஜ்யம். அப்போது தேவன் சொல்கிறாரு, அவருடைய ராஜ்யத்தை சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம். தேவன் எதை பற்றி பேசுகிறாரு? இந்த பூமியில் என்ன இருக்குதோ அவருடைய ராஜ்யம் இருக்குது. ராஜ்யம் சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போ என்கிட்ட ஒரு முறை கேட்டார், இப்போ நீ நல்லா படிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோ, உனக்கு வேலை வாய்ப்பு வருது. 2 இடத்துல வேலை வாய்ப்பு வருது. ஒன்று அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு வருது, இன்னொன்று சோமாலியா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற சோமாலியா நாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வருது. அமெரிக்காவில் போனால் உன் படிப்புக்கு 3 லட்சம் சம்பளம் கிடைக்கும். சோமாலியாவில் போனால் 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். நீ எங்கே போவேன்னு கேட்டார். நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே போவீங்க? நானும் அதே தான் சொன்னேன். ஆண்டவரே, நான் அமெரிக்கா தான், இந்த சோமாலியா மேலாம் வேண்டாம். அங்கே ஏற்கனவே மனுஷன் சாப்பாடு இல்லாமல் மண்ணு துணி செத்துன்னு கிடக்கிறான். என்ன வேறு அங்கே எதுக்கு அனுப்புனேன்? நான் போக மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தரை சொன்னால் கூட நீங்களும் போக மாட்டீங்க. ஆண்டவரை வந்து மகனே சோமாலியா போ, 30,000 ரூபாய் சம்பளத்துக்குன்னா நீங்கள் சொல்லுவீங்க, அப்பால போ சாத்தாரு. இது கர்த்தர் பேசுகிற மாதிரி தெரியல சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக சோமாலியா போக மாட்டோம். அடுத்தது ஆவியானவர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ ஏன் சோமாலியா போகாமல் அமெரிக்காவுக்கு போகிறேன்னா, அங்கே போனால் 3 லட்சம் சம்பளம், ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டால் கூட இங்கே வந்து பெரிய லேண்ட் ஆகிடலாம் ஆண்டவர். அடுத்த 10 வருஷத்தில் 20 வருஷம் உக்காந்துன்னு சாப்பிட்லாம். என்ன சொல்கிறீங்க? உக்காந்துன்னு நிம்மதியாக சாப்பிட்லாம். 2 வீடை கட்டி வாடகை விட்டோம்னா மாதம் 50,000 ரூபாய் ரெண்ட் வரும், உட்காந்து சாப்பிட்லாம் ஆண்டவர். என்ன அப்போ தான் சொன்னார், ஒரு ராஜ்யத்துக்கு போகணும்னா அந்த ராஜ்யத்தில் நல்ல செழிப்பும் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் ஒரு சாதாரண மனுஷன் கொஞ்ச நாள் இருக்கிற வாழ்க்கை வாழ்கிற நீயே யோசிக்கும் போது, இது பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் உள்ள ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் வெளியில் இருக்கிறவன் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவான். இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவன் எல்லாம் சோமாலியாவில் இருக்கிற மாதிரி பசி பட்டினி பஞ்சம் மண்ணை துணுன்னு இருந்தால் வெளியில் இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? இந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவானா? வரமாட்டானா? வரமாட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ தேவையில்ல அந்த சாபத்தை போதிக்கிறது, கடிந்து கண்டனம் பண்ணி பேசுகிற சொல்லி இஷ்டத்துக்கோ கடிந்து கண்டனம் பண்ணி பேசுறதுனா நீ செய்யாத. நான் அவனுக்குள்ளே இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? அவனுக்குள்ளே இருந்து எப்போ அவனை கடிந்து கொள்ளணுமோ, எப்போ கண்டனம் பண்ணணுமோ நான் பேசுவேன். ஆனால் நான் பேசணுன்னா அவனுக்குள்ளே என்ன இருக்கணும் தெரியுமா? வசனம் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை மட்டும் நீ என்ன பண்ண? அவனுக்கு இன்புட் பண்ணிக்கினே இரு. என்னது? பாஸ்டராக இருக்கிற உன் வேலை என்னது? மக்களுக்கு வசனத்தை இன்புட் பண்ணிக்கினே இரு. நான் அவங்ககிட்ட பேச விரும்பும்பொழுது நான் எப்படி பேசுவேன்? இயேசு சொன்னார், நான் அனுப்ப போகிற தேற்றரவாளன் சுயமாய் பேசாமல் நான் போதித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இப்போ வசனம் உள்ள இருந்தால் பரிசுத்தானவர் வசனத்தின் மூலமாக நம்மோடு நிறைய காரியங்கள் பேசுவார். இப்போ நான் அதை தான் அந்த வேலையை கற்றுக் கொடுத்துட்டாரு எனக்கு. அதனால தான் என்ன பண்ணுறேன், அவனே பார்த்து ஒரு பாஸ்டர் சொன்னார், சும்மா இருக்கக்கூடாது, அப்படியே நைஸாக சாயங்காலமாக என்ன பண்ணோம், அப்படியே போய் ஒரு விசுவாசியில் ஒரு செக்கப் விடணும். வீட்டில் ரவுண்டில் டக்குன்னு வீட்டுக்கு போனோம்.
எதுக்கு பாஸ்டர்னா அவன் டிவி பார்த்துட்டு இருப்பான்ல, அப்போ தான் மாட்டிப்பான். சாயங்காலத்தில் 7 மணிக்கா 7:30 மணிக்கா என்ன பண்ணுமா, ஹவுஸ் விசிட்டிங்கிற பேரில் போய் ஒரு செக்கப் போடணும். அப்போ தான் அவன் டிவி பார்த்துட்டு என்ன பண்ணிப்பான், மாட்டிப்பான். சரி மாட்டிக்கிறான்னு வச்சுக்கோங்க, டிவி பார்த்தா மாட்டிக்கிறான். இப்போ என்ன பண்ண போகிறான் அடுத்தது? சரி அடுத்ததுன்னு ஒன்று இருக்குதுல்ல, என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்ணி ஆகணும்? திட்டணும். திட்டினா அவன் தெரிஞ்சிடுவானா? மறுநாள் டிவிலாம் பார்க்காம நிறுத்திடுவானா? நீ மறுநாள் போய் செக்கப் போட்டாலும் மறுநாள் அதே சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பான். அடுத்த நாள் போய் செக்கப் போட்டாலும் மூணாவது நாள் அதே சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நீ விடுற செக்கப் அவனை மாற்றாது, நீ கொடுக்குற வசனம் தான் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க வசனம் தான் மாற்றும், இல்லை செக்கப் மாற்றுமா? செக்கப் மாற்றாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? செக்கப் விட்டா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் டிவி நெட்டு ரொம்ப நேரம் என்ன வரல, கேபிள் கனெக்ஷனு வரல, அதை போட்டு வச்சா அது வந்து திடீர்னு வந்துட்டு இருக்குது, ஆட்டில் ஓடி இருக்குது, எதனா சொல்லி சமாளிச்சுடுவாங்க. அதனால் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணால் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செக்கப் பண்ணுற வேலையெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். நம்ம வேலை என்னன்னா நம்ம சத்தியத்தை மட்டும் போதிப்போம். சரி, நான் சொல்கிறேன், ஆபிரகாம் கூட வந்த லோத்துவையே கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வதித்து உயர்த்தினார்னா, நீங்களும் நானும் யார் கூட வந்திருக்கணும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமையே உயர்த்தின இயேசுவோடு கூட இருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? லோத்தை விட அதிகமாக இருக்கும், ஆபிரகாமை விட அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் உங்களையும் என்னையும் இயேசு ஒரு ஆபிரகாமை போல வைப்பார். எப்படி வைப்பார் உங்களையும் என்னையும்? ஆமாம், 13:1 மறக்கவே கூடாது. 13:2 ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் உடைய சீமானாக இருந்தான். சில பேர்கிட்ட கோல்டு இல்லை. நான் சொல்கிறேன், இந்த 2025 கோல்டு பிளெஸிங்கை உங்கள் மேலே ரிலீஸ் பண்ணுறேன். இந்த ஆமாம், தேவன் அழைச்சி வந்த ஆபிரகாமுக்கே தேவன் கோல்டை கொடுப்பார்னா புரியுதுங்களா? நாம ஆபிரகாமை போல இயேசு கூட வந்திருக்கிறோம். நமக்கும் ஆசீர்வாதம் உண்டு. நம்ம வாழை பிடிச்சினா வந்து அவனுக்கும் கோல்டு பிளெஸிங் உண்டு, சில்வர் பிளெஸிங் உண்டு, ஆஸ்தி உண்டு. உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கும் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது என்கிட்ட ஆவியானவர் பேசுனது அதுதான். ஒரு மனுஷன் கூட வந்தோடனே நான் இவ்வளோ ஆசீர்வதிக்கிறேன்னா, இந்த ஜனங்கள்லாம் என் கூட வந்திருக்கிறாங்க, என்னை நம்பி வந்திருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் போல ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமை விட அதிகமாக ஆசீர்வதிப்பேன். இன்னொன்று சொல்லிட்டுங்களா? ஆபிரகாமுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஆபிரகாமுடைய பாவத்தை சாபத்தை இயேசு சிலுவையில் சுமக்கலை, ஆனால் உங்களுடைய சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளுக்கு அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? டபுள் தான். ஆமாம், சும்மா சிங்கிள் கிடையாது. பிளெஸ்ஸிங்லாம் டபுள் பிளெஸ்ஸிங், ரெட்டிப்பான நன்மை தான் நம்ம வாழ்க்கையில். ஆமென். அதனால் சந்தோஷமாக இருங்க. நான் சொல்கிறது திரும்ப சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. நம்மளை நல்லா வைக்கிற தெய்வத்துக்கு நம்ம எப்படி வாழணும்? நன்றியாக வாழணும். ஆமென். நம்மளை நல்லா வைக்கிற கடவுளை யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் இவரை மாதிரி ஒரு தெய்வம் இல்லைங்க. இவரை மாதிரி ஒரு தெய்வத்தை தேடியும் கண்டே பிடிக்க முடியல மனுஷனால். இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இவர்கிட்ட வந்திருக்கிறோம், நம்ம நல்லா இருப்போம். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லாயிருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், உங்களுடைய கையின் பிரயாசம் நல்லாயிருக்கும், உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபிரகாமோடு வந்த லோத்துக்கு ஆடு மாடுகள் ஆஸ்திகள் இருந்தது. அது கொஞ்சமாக இல்லை ஆண்டவரே, அது கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு என்ன இருந்ததோ அதற்கு ஈடாக இணையாகவே இருந்தது. ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் கூட வந்த லோத்து மேலேயும் அதை கிரியை செய்தது, அது வந்து பலிச்சது. ஆண்டவரே, ஆபிரகாமோடு வந்த லோத்துக்கே இவ்வளவு நன்மைகள் நடக்கும்னா, ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, இதை விட அதிகமான நன்மைகள் வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
ஆபிரகாமை விட, லோத்தை விட, அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதங்களை விட எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விசுவாசம் பெருகட்டும், தைரியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத அவிசுவாசங்கள்லாம் பிள்ளைகளின் ஆத்துமாவிலிருந்து, சிந்தனை பகுதியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பா, இந்த மாலை ஆராதனை மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.